புத்தகம் வாசிக்கல விற்கலைங்கிறதெல்லாம் பொய்யான தகவல். இது ஒரு வழிகாட்டி இல்லையா? அது இல்லாமல் இருந்தால் உலகம் எங்கே இருக்க முடியும்? சரிங்க. நான் வந்து இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது, நாங்கள் பார்த்தோம், நாங்கள் தேடி வந்த எல்லா புக்ஸுமே இருக்குது. நான் வந்து மோஸ்ட்லி sci-fi புக்ஸ் பார்ப்பேன், நிறையா சயின்டிஃபிக் அண்ட் ஃபிக்ஷனல் புக்ஸ் பார்ப்பேன். எங்களுடைய மோட்டோ, எங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, லவ் ஃபார் ஆல் ஹேட்டர் ஃபார் நன். அழகிய மணவாளன் மொழிபெயர்த்த நாவல் என்னும் கலை நிகழ்வு அப்படின்னு பி.கே. பாலகிருஷ்ணனுடைய கட்டுரைகளை மலையாளத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கார். ரொம்ப அருமையான மொழிபெயர்ப்பு. நான் இவ்வளோ புக்ஸில் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டின் சிறப்பை பேசுறாரு. நான் இவ்வளோ புக்ஸில் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. புத்தகம் வாசிக்கல விற்கலைங்கிறதெல்லாம் பொய்யான தகவல். புத்தகம் நிறையா வாங்குறாங்க, நிறையா வாசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்க, ரேக்கில் அடுக்கிற புத்தகம் இருக்கு. இது ஒரு வழிகாட்டி இல்லையா? அது இல்லாமல் இருந்தால் உலகம் எங்கே இருக்க முடியும்? சரிங்க. ஒரு வரலாறு. ஒரு காலத்தில் நம்ம அவங்க வயசு தகுந்த மாதிரி முதல்ல ஜாஸ்தி படிப்பாங்க, இப்போ கொஞ்சம் கம்மி படிப்போம். பட் அட்லீஸ்ட் வீட்டில் வச்சா 4 பேர் எடுத்து பார்ப்பாங்க இல்லையா? நான் வந்து மோஸ்ட்லி sci-fi புக்ஸ் பார்ப்பேன், நிறையா சயின்டிஃபிக் அண்ட் ஃபிக்ஷனல் புக்ஸ் பார்ப்பேன். ஸோ நான் வந்து எடுத்த புக் வந்து லெசன்ஸ் இன் கெமிஸ்ட்ரின்னு ஒரு புக் இருக்கு. அது வந்து கெமிஸ்ட்ரி பத்தி இல்ல, பட் அது வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடும் இல்ல. ஆக்சுவலி அது இட்ஸ் அபவுட் அது ஆக்சுவலி ஒரு காமெடி புக் மாதிரி இருக்கும். சரிப்பா. வித்தியாசமான புக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ எக்ஸைட்டட் ஆகிட்டோம் எல்லாருமே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டின் சிறப்பை பேசுறாரு. கோவை இந்த கொடிசேவல் நடக்கிற புத்தக கண்காட்சிக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஜெயமோகன்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அவருடைய சன் அஜிதனோட புக் வந்தது. இப்போ அவருடைய 3 புத்தகங்கள் இங்கே இருக்கு. ஒன்று மைத்ரின் அவருடைய முதல் நாவல், அப்புறம் அல்கிசா, அதுக்கப்புறம் மறுபூமி. லோகமா தேவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஒரு பாட்டனி ப்ரொஃபஸர். அவங்க எழுதின ஒரு தாவரங்கள் சார்ந்த ஒரு கட்டுரை சாக்கே அப்படின்னு வந்திருக்கு. சோழர்களோட வரலாறு பார்த்தோம் சார், அதுக்கப்புறம் ரோமன்களோட வரலாறு, எஜிப்தியன்களோட வரலாறு புக்கெல்லாம் பார்த்தோம். மெயினாக புதுச்சது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுற அந்த டாய்ஸ் எல்லாமே வுட்டன்லேயே வச்சிருக்காங்க. சின்ன குழந்தை மாதிரி இல்லை, அது ரொம்ப புதுச்சுனது. எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் இந்த டைம்ல கிடைக்கிறது. பட் அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வுட்டன்லேயே இருந்தது. அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்கும்போது ஸ்கூல் புக்கை தவிர இங்கே இருக்கிற புக்ஸை வந்து அவ்வளோ என்ஜாயாக படிப்பாங்க அப்படின்னு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. எங்களுடைய மோட்டோ, எங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, லவ் ஃபார் ஆல் ஹேட்டர் ஃபார் நன். என்னுடைய பேட்சை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், எல்லோரிடத்தும் அன்பு எவ்விடத்தும் இல்லை வெறுப்பு, இதுதான் எங்களுடைய கொள்கை. இந்த வகையில் வந்து இன்றைய காலத்தில் வந்து 3ஆம் உலகப் போருக்கான அந்த சூழல் வந்து அதிகமாக அதிகரித்து வந்துகிட்டே இருக்குது. இந்த வந்து போர்கள் அதிகமாக நடைபெறுகிறது, மனிதகுலம் அழிக்கப்படுகிறது, ஏழைகள், குழந்தைகள், முதியவர்கள் என பலர் கொல்லப்படுகின்றன. இந்த சூழல் வந்து இன்றைய காலத்தில் மாறணும், மக்கள்கிட்ட வந்து ஒரு அமைதி நிலவணும் என்பதற்காக நாங்கள் வந்து இந்த அமைதிக்கான வழி என்ற இந்த பிரசுரத்தை வந்து நாங்கள் விநியோகிக்கிறோம். வணக்கம். நான் வந்து என் குழந்தைக்காக எடுக்க வந்தேன். இவரோட ஸ்கூலில் வந்து இவர் பர்த்டேக்கு புக்ஸ் கிஃப்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக எடுக்க வந்தோம். ஹவ் இட் ஒர்க்ஸ்னு ஒரு புக் எடுத்திருக்காரு. அப்புறம் டைனோசர் கதைகள் ஆஸ் யூஷுவல், சிறார்கள் கதைகள் கொஞ்சம் எடுத்திருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது புக் ஃபெஸ்டிவல். ஆமாம், இப்போ இவர் வந்து காமராஜர் வந்து எங்கள் காலத்தில் தெரியும், எங்களுக்கு இவர் யாருன்னு தெரியும். சரி. எனக்கு இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு வந்து இவர் யாருங்கிறது தெரியாது. ஆனால் இவங்க கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். சரி. ஏன்னா இப்போ வந்து இப்போ திருப்பி இவர் மாதிரி இன்னொருத்தர் வருவாரோ இல்லையோ, இவர் நமக்கு ஒரு வழிகாட்டி. இப்போ காந்தி எதுக்கு காந்தியத்தை ஞாபகப்படுத்துகிறோம்? காந்தி இன்னொரு காந்தி வரமாட்டார், பட் காந்தியும் ரொம்ப முக்கியம். சரி. அந்த மாதிரி அவரோட தத்துவங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஜனங்களுக்கு வந்து இப்படி ஒரு நமக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு இந்த லைட் போஸ்ட்னுவாங்க இல்லையா நம்ம கப்பலுக்கு, ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு நமக்கு அது மாதிரி சமீபத்தில் வெளியிட்ட மாதுர்பாகன் கான்ட்ராவர்சி ஆச்சு. மாதுர்பாகன் கான்ட்ராவர்சி ஆச்சு அந்த குழந்தை தம்பதி பற்றியது. ஆனால் அதில் இன்னொரு சூட்சம் உள்ள இருக்குது. குழந்தை இல்லையும் போது இப்போ நம்ம டெஸ்ட் டியூப் நோக்கி போகிறோம். ஆனால் 200 ஆண்டுக்கு முன்னே நம்ம தாத்தை போட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு ஒரு கோயிலை கண்டுபிடிச்சிட்டான். நீ அந்த கோயிலுக்கு போய் குழந்தை பிறக்குங்கிறான். அது என்னன்னா, குழந்தைக்கு ஒரு அவப்பேர் வரக்கூடாது, அது சாமி குழந்தைன்னு அப்படி ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் மாதுர்பாகன். அதுவும் 20 பதிப்பு போயிருக்குது. பெருமாள் மூடு இந்த புத்தகத்துக்கு பிறகு உலகளவில் அறியப்பட்டார். அவரோட பூனாச்சி,
பூக்குழி எல்லாம் வேற்றுமொழி போயிருக்குது. பூக்குழி வந்து புக்கர் பரிசுக்கு போயிருக்குது. மக்கள் தேடி வர்றாங்க கூட்டமாக. சில ஊர்ல எல்லாம் மாணவர்கள் கூட வந்திருக்காங்களே, கூட்டம் மாணவர் வர்றாங்க. மற்ற ஊருக்கு இந்த ஊருக்கு விஷயம் மாணவர் நின்று பார்க்குறாங்க, வாசிக்கிறாங்க, புத்தகம் பற்றி கேட்குறாங்க. ஆனால் எங்களுக்கு மாணவருக்கான புத்தகம் இல்லை, கல்லூரி மாணவருக்கான புத்தகம். ஆனால் நின்று கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க. அது பெரிய ஆரோக்கியமான விஷயம், சந்தோஷமாக இருக்குது. இந்த தொடர்ச்சியால் கலந்துருக்கு எங்கள் மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை சந்திப்பு மகிழ்ச்சி. நன்றி. சில கேள்விகள் கேட்போம். ஆனால் இங்கே எந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்கு? எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நாவல், இடதுசாரி, தன்னம்பிக்கை, ஷேர் மார்க்கெட்டு, சூழலில், அப்புறம் உங்களுக்கு மோட்டிவேஷன் சம்பந்தமான புத்தகங்கள், ஆன்மீகம் எல்லாமே இருக்கு. எல்லா புத்தகங்களுமே இருக்கு. நம்முடைய நாட்டில் 3 விதமான கல்வி முறை இருப்பதாக நான் சொல்வேன். ஒன்று எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், தேர்வுக்கான கல்வி. இரண்டாவதாக எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கான கல்வி. மூன்றாவதாக எஜுகேஷன் ஃபார் லைஃப், வாழ்க்கைக்கான கல்வி. எந்த வகுப்பறையும் எப்பொழுதும் சொல்லிக் கொடுத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே வாழ்க்கைக்கான கல்வி இந்த புத்தகங்களில் தான் புதைந்திருக்கிறது. பெரிய எழுத்தாளர்கள் இருந்து புதுமுக அறிமுக எழுத்தாளர் வரை, இளைஞர் முதல் வயதானவர்கள் வரை அனைத்து தரப்பிற்கு ஏற்பட்ட புத்தகங்கள் கொடிசியா மைதானத்தில் இந்த வளாகத்தில் இருக்கிறது. புத்தகம் வந்து படிக்கணும்னு தோணியிருக்கு. ஆனா எழுதணுங்கிற ஆர்வம் தெரியுது. இனிமேல் வரலாம். வாழ்த்துக்கள். நன்றி.